ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. விடுதலை நாயகரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஓய்வு நாளில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காய் கொடான கொடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நாளும் எல்லா பலவீனங்களிலிருந்து எங்களை மீட்டு எடுத்தீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எல்லா நாச மோசத்துக்கும் ஆபத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் விலைக்கு பாதுகாத்தீரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, இந்த மத்தியிலே ராஜா நீர் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, வாஞ்சியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய ஆவியின் நிறைவினால் நீர் நிரப்புவீராக. அளவில்லாமல் நிரப்பி ராஜா நீர் எங்களை உற்சாகத்தின் நாவினால் நிரப்பி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை காப்பவரே, காண்பவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, அற்புதங்களை நடப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா, உம்மை நன்றியோடு உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே. நாம் அனைவரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நாம் எல்லோரும் ஸ்தோத்திர பள்ளியிலே ஏறெடுப்போம். வாஞ்சியோடு ஏறெடுப்போம். முழு பலத்தோடு உற்சாகத்தோடு ஏறெடுப்போம். நம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம் மத்தியிலே இறங்கி வர நாம் கிருபை செய்ய வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து நாம் ஒவ்வொருவரையும் நம்மளை அபிஷேகிக்க நாம் ஒவ்வொருவரும் பலப்பட வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் வந்தவர்களை தகப்பனே பலப்படுத்த வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சுகவீனத்தில் வரியவர்களை நீ சுகப்படுத்தி நீ வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே ராஜா ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் வெளிப்பட வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அற்புதங்களின் தேவன் நீர் அல்லவா, அதிசயங்களின் தேவன் நீர் அல்லவா. நீர் அற்புதங்களையும் அதிசயங்களை அளவில்லாமல் நடப்பிக்க வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செயல்பட என் தேவன் எங்களை கிருபையாக நடத்த வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை பரிசுகிற ஊழியக்காரரை நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் அவருக்குள் இருந்து ஆவியானவர் அப்பா உம்முடைய வார்த்தையை ஒவ்வொருவர் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் தொடப்பட வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதன் மூலம் ஒவ்வொருவரும் பலப்பட்டு தகப்பனை ஜீவிக்க என் தேவன் கிருபை அருளும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு கொடான கொடி துதிகளை ஏறடிக்கிறோம் தகப்பனே ராஜா. விடுதலை நாயகரே, விடுவிப்பவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவீனத்தோடு வந்தவர்கள் சுகவீனத்தோடு வந்தவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டு அப்பா உம்முடைய பலத்தோடு நிற்பவர்களாக என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்த வேண்டுமாய் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். உமக்கு துதிகளை ஏறடிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே நன்றி தகப்பனே. எங்கள் மத்தியிலே ராஜா தீர்க்கதரிசியின் ஆவியானவரை வெளிப்பட வேண்டுமா ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் மூலம் ஒவ்வொருவரும் பலப்படத்தக்க என் தேவன் தயவு பண்ண வேண்டுமாய் கிருபை செய்ய வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. கொடான கொடி துதிகளை ஏறடிக்கிறோம். கொடான கொடி துதிகளை ஏறடிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே.
நீர் போதுமே ஆவியான வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியம் நிறைவே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனங்கள் மாறும் காலை வேளையிலே தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற நம்மை அவர் பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார் நீர் வந்தால் ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமா வாஞ்சையோடு கேட்போமா நீர் வாரும் நீர் வந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே அவரை துதிக்கிற வேளையிலே அவர் மாற்ற போதுமான தேவன் கரங்களை உயர்த்தி நீர் நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியான நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியான நிறைவான ஆவியானவர் நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறும் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் எல்லா விதமான குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவாராக நீர் வந்தால் சூழ்நிலை ஆமென் மாற்றும் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுவீராக முடியாதவைகளை சாத்தியமாக்கும் ஆண்டவரே இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன் ஓ முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவர் வாஞ்சையோடு கேட்போம் நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தி ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நம் சத்தம் உயரட்டும் நிறைவே நீர் வாருமே நிறைவே ஓ ஜீசஸ் ஹalleluya நீர் போதுமே ஆவியான வேற எதுவும் வேண்டாம் நீர் போதும் நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே
நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. உமது நிறைவு எங்களிலே தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நாங்கள் எண்ணிக்கொண்டல்ல, எங்களுக்கு இல்லாதவைகளை நாங்கள் எண்ணிக்கொண்டல்ல, நிறைவான தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது குறைவுகளை நிறைவாக்குற தேவன். இந்த காலை வேளையிலுமை ஆராதிக்கிற எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் அளிக்க போதுமானவராய் இருக்கிறேன். இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாய் செல்லக்கூடாது ஆண்டவரே. உமது ஆவியினாலும் உமது அன்பினாலும் உமது ஐஸ்வர்யத்தினாலும் உமது பரலோகத்தின் காரியங்களினாலும் நீர் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு 42:2 சொல்லுகிற, தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாம் ஆசீர்வாதங்களை நினைக்கிறோம். ஆனால் தேவன் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை, சில முற்களை நம் வாழ்க்கையில் வைக்க விரும்புகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையிலே தனக்கு பாதகமாய் இருந்த பொழுதும் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நாளைய தினத்தை குறித்து நாம் அநேக நேரத்தில் கவலைப்படுகிறோம். எல்லாரும் சின்ன பசங்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கவலை. சின்ன பசங்களுக்கு அவங்களுக்குரிய கவலை, அவங்க வயது ஆக ஆக வரும் பொழுது பெரியவர்கள் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்கு கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அது பாடு போதும். அதை தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்க கூடி இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அவருடைய கரம் அதை நிறைவேற்றி முடிக்கும். நம்மளுடைய கடமை அவர் சமூகத்திலே வந்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை ஊற்றிவிட வேண்டும். ஆனால் அதை நிறைவேற்றுவதோ அவருடைய கடமை. அவருடைய கரம் அதை நிறைவேற்றும், நிச்சயம் நிறைவேற்றும். அதனால் ஒன்றிற்கும் கவலைப்படாமல், கேடு வரும் தான், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் கேடு வரும். ஆனால் கேடு வருகிற நாட்களிலே தம்முடைய கூடாரம் மறைவிலே அவர் நம்மளை ஒளித்து வைத்து பாதுகாக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். கேடு வரும் நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தீங்கு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். தீங்கு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி
கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம். ஆண்டவர் எனது வெளிச்சமும், ஓ ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார் எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். இன்னும் ஒரு முறை புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. அல்லேலூயா, நான் கண்டேனே, நான் கண்டேனே. தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. அல்லேலூயா, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர்.
கண்டேனே, நான் கண்டேனே. அல்லேலூயா, நான் கண்டேனே, நான் கண்டேனே. யோசுவாவின் தேவன், யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவி. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவி. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. எழும்பி நின்று பாடுவோமா? அல்லேலூயா, நான் கண்டேனே, நான். பரலோக தேவனே, பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பரலோக ராஜனே, அவரை துதிக்கும் பொழுது முடியாதவைகளை சாத்தியமாக்குற அந்த தேவன், மோசையோடு இருந்த அந்த கரம், யோசுவாவோடு இருந்த அந்த கரம் நம்மளோடு இன்று இருக்கு. உம்மை ஆராதனை, உமது அன்பின் கரங்களை, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. அல்லேலூயா, நான் கண்டேனே. மோசேயின் தேவன், மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்தி, எங்களை வழி நடத்த போதுமான தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. மோசேயின் தேவனே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, திக்கற்ற எங்களை, வழி தெரியாத எங்களுக்கு வழியை காட்டும் ஐயா. என்னை வழி உமது அன்பின் கரத்தினால், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. அல்லேலூயா, நான் கண்டேனே, நான் உமது அன்பின் கரங்கள், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. அல்லேலூயா, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தமே. பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா. தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தம், ஆனந்தமானந்தமே. பாடுவோம்
சந்தோஷமாக தான் வந்தோமா? தேவாலயம் போகணும்னு சொன்ன சந்தோஷம் தானா? ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் நடத்துகிறார். மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிற தேவன். கடந்த வாரத்தில் ஆண்டவர் செய்த ஒரு சாட்சியை அருமையான சிஸ்டர் ஃப்ரீடா அவர்கள் நமக்கு முன்பதாய் கொண்டு வருவார்கள். அதன் பின்பதாக நாம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் என்னை தேவன் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபைதான். கடந்த புதன்கிழமை அன்னைக்கு கணவருக்கு வந்து செக்கப்புக்காக போகணுன்னு சொல்லிட்டு போனோம். அப்போ எனக்கும் ஒரு 6 மாதமாகவே இந்த லெஃப்ட் கால் வந்து இந்த முட்டி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கும். படுத்தா டக்குன்னு எழுந்துக்க முடியாது, உட்காண்ட்ருந்தாலும் உடனே எழுந்து நடக்க முடியாது. அப்படி ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. சரி நம்மளும் வந்துட்டோம் இவ்வளோ தூரம், டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எனக்கும் டாக்டருக்கு உள்ள அந்த காரியங்கள் நடந்தது. அவர் பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த முதுகு எலும்பு லைட்டாக நவுந்து இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு. போயிட்டு உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போனேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே தான் போனேன், ஏசப்பா இந்த குடும்பத்தின் முதுகு எலும்பாக நான் தான் இருக்கிறேன், எனக்கு முதுகு எலும்பு நவுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்தாக்கா எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, எதனால் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் என்ன பண்ணேன், இந்த வாரத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, கண்டிப்பாக அங்கே போகிறேன், சுகத்தை பெறுறேன், நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்றுக்கும் வந்தேன். வந்துட்டு ஏஞ்சி நிற்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பக்கத்தில் ஈவாஸ்டர் நின்றுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க என் பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்க பலவீனமானவங்க தானே, அவங்க நிற்கிறாங்க, நம்மளால் நிற்க முடியல. ஏசப்பா என்னால் நிற்க முடியல, உட்காரவும் முடியல, இந்த கால் இந்த அளவுக்கு பெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அழுதுகிட்டே சொன்னேன், 38 வருஷமாக படுக்கையில் இருந்தோன்னே ஏஞ்சி நடன்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி என்னையும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் தேற்றும்படியாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை நான் முடித்த மாத்திரத்தில் பாஸ்டர் சொல்கிறாரு, 38 வருஷம்னு சொல்லி உங்கள் பலவீனத்தையே நீங்கள் பெருசுப்படுத்திகிட்டே பெருசுப்படுத்தாதீங்க, அந்த பலவீனத்தை பார்த்து கட்டளையிடுங்க, கட்டளையிட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து முன்னேறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த நம்ம வந்து ஆண்டவரை நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிற உலக பிரகாரமான காரியங்களை தான் சொல்லிட்டு இருந்தார். எனக்குள்ளே அவ்வளோ அந்த காரியங்களெல்லாம் இல்லை. இருந்தாலும் நான் ஆண்டவரை நெருங்க முடியாததுக்கு எனக்கு ஒரே ஒரு காரியம் இருந்தது, இந்த பலவீனம் தான். அதை நான் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். என் வாலிப நாட்களில் நான் எத்தனை நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணேன், சப்பா இந்த நாட்கள் அதெல்லாம் முடியலையே அப்படின்னு சொல்லி தான் அந்த காரியத்தெல்லாம் நான் ஒப்பு கொடுத்துட்டே இருந்தேன். அடுத்த நிமிஷத்துலேயே அந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே ஆண்டவர் என்னை புதுப்பித்ததை போல, ஒரு சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினது போல இருந்தது. நேற்று பூரா நான் அப்படியே அதை சோதிச்சுட்டே இருக்கேன். காலை சரி இது சரியாக தான் ஆயிடுச்சா, சரியாக தான் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சோம் அதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு சாட்சி சொல்லிடணும் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் பாஸ்டர்கிட்ட வந்து நான் சாட்சி சொல்கிறேன். என்ன சிஸ்டர் அப்படின்னு, நேற்று நடந்தது தாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம கேட்டுக்கொள்ளுகிறது எதையும் அவர் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மாத்திரம் கேட்கறதுக்கு ஆயத்தப்படணும். அவரை நெருங்கும் போது கர்த்தர் அற்புதம் உள்ளவராக இருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. ஒரு காணிக்கை பாடலை அருமையான சிஸ்டர் ரேவதி பாடும்போது காணிக்கைகளை சேகரிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமெனே ஸ்தோத்தரி, சீயோனே கெம்பீரி, சாலேமெனே ஸ்தோத்தரி,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை துதிக்கிற துதி சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையாய் சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ரசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஆமென். அவரை வாசிக்க 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 உங்கள் எல்லாருக்கும் ஒரே ரகசியம்தான், வேத வசனத்தை அதாவது என்ன சொல்கிறது, அதிவிரைவு ரயில் மாதிரி வாசிக்கக்கூடாது. வேகமாக கடன்னு காலையில் வேதத்தை நான் வாசித்து முடிக்கிறேன் இல்லை, நிறுத்தி நிதானமாக நீங்கள் வேதத்தை வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கீங்களோ எல்லா பதிலையும் கர்த்தர் தந்துடுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரித்து சொல்லுவார். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வேதத்துக்கு நேரத்தை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு நாள் அரை மணி நேரம் வேத புஸ்தகத்தோடு கூட நீங்கள் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போக வேண்டிய பாதையை முழுவதும் கர்த்தர் நமக்கு காட்டுவாராக. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 20 நாம் எடுத்துக்கொள்ளுவோமாக. 20ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வசனம் வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சிஸ்டர் ராமா அவர்கள் முன்பதாக வந்து வாசிக்கும்போது வசனம் பிரதி வசனமாய் நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். 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 உட்காருவோமாக. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பதாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகவே காலை 11 மணிக்கு ஆராதனைக்கு பின்பதாக யூத் மீட்டிங் இருக்கும். வாலிப பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வருகிற 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு நாம் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஒரு சிறிய கூடுகை. எல்லா ப்ரேயர் பார்ட்னர்ஸ், வாலண்டியர்ஸ், பெண்கள் ஜெபத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரிகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் ஸ்மால் குரூப் லீடர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லா பேக்கப் சிங்கர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சாங்ஸ் போடக்கூடியவங்க, சவுண்ட் சிஸ்டம், உள்ளே இருக்கக்கூடிய மீடியா டீம் எல்லாருமே 15ஆம் தேதி காலை இதில் யாரெல்லாம் அங்கே வகிக்கிறீர்களோ, ஒருவேளை சிலர் இப்போதான் நான் இந்த வேலை செய்ய தொடங்கியிருக்கேனாலும் நீங்கள் கடந்து வாருங்கள். 10 முதல் 12 மணி வரைக்கும் ஒரு சின்ன ஜெப கூடுகை இருக்கும். அதன் பின்பதாக மதிய உணவும் இங்கே இருக்கும். ஆகவே ஒருவேளை கணவன் மனைவியா 2 பேரும் வரணும்னா சமைச்சுலாம் வச்சுட்டுலாம் வர வேண்டாம். தயவாக நீங்கள் வரும்படி அன்பாக கேட்கிறேன். எல்லாரும் இந்த நான் பெயர் வாசித்த இந்த அமைப்புக்குள் யாரெல்லாம் பொருந்துவீர்களோ அவர்கள் எல்லாரும் வந்து அந்த நாளிலே சில மணி துளிகள் நாம் ஜெபித்து இனி வரும் காரியங்களை குறித்து திட்டமிட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த நாட்களிலே நமது சபையை சேர்ந்த பென்ஹர் ஜூப்ளிக்கு ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபித்த உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி. அநேகருக்கு சில சுகவீனங்கள், சிலருக்கு பெரிய சுகவீனங்கள் எல்லாம் உண்டு. அவைகள் எல்லாரும் தெரிய வரும்போது நாம் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோமாக. அதே போல ஜெப செல்விக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம் அற்புதராஜனனுடைய மகள், அவளுக்கும் இந்த மாதத்தில் the second half
அதில் டெலிவரி இருக்குது. ஆண்டவர் ஒரு நார்மல் டெலிவரியை கத்த தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தை ஜெபாவுக்காக ஜவஹருக்காக ஜெபமணிக்கவங்க. பிரபு ஜவஹர், 2 ஜவஹர் இருக்கிறாங்க. ரீட்டா ஜவஹர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. பிரபு ஜவஹருக்காக ஜெப செல்விக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. யாருக்குன்னா சுகவீனம் அல்லது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தால் தயவுசெய்து எங்கள் 2 பேருக்குமே மெசேஜ் போடுங்க. ஏன்னா 2 பேருக்குமே வயசாகிடுச்சு. பாஸ்டருக்கு சொல்கிறது சில நேரத்தில் பாஸ்டர் மறந்துடுறாரு, சில நேரத்தில் எனக்கு சொல்லியிருப்பீங்க, நானும் பாஸ்டர்கிட்ட சொல்ல மறந்துடுறேன். சரிங்களா? ஏதாவது சுகவீனம் மற்ற காரியங்கள் எதுனா என்ன, ஆமாம், நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பேன் பேசணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். ஏன்னா 2 பேருக்கு சுகவீனம் என்பது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். பாஸ்டர் மறந்துட்டாருன்னா நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சில நேரத்தில் நீங்கள் ஒரு சில என்கிட்ட சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட சொல்லாமல் மறந்துருக்கிறேன். ஸோ வரும் நாட்களில் எதுவாக இருந்தாலும் மெசேஜ், ஏன்னா எல்லாரும் மொபைல் எடுக்காமலாம் இல்லை, மொபைல் எடுக்கிறோம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்க. திருமண அறிக்கை கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சபை போதகர் பாஸ்டர் ஜோஷ்வா மற்றும் சிஸ்டர் இவாஞ்சலின் ஜோஷ்வா அவர்களின் மகள் செல்வி பாலின் ஜெபாவுக்கும் புரசைவாக்கம் அப்போஸ்டலிக் ஃபெலோஷிப் டேபர்னேக்கல் சபையை சார்ந்த திரு ஜான் ஆசீர்வாதம் மற்றும் திருமதி மார்கரெட் ஜான் அவர்களின் மகன் செல்வன் மனோவா ஆசீர்வாதத்திற்கும் வருகிற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் முகாந்திரங்கள் ஏதாகிலும் இருக்குமாயின் சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடினோம். மனிதன் யார் என்று உலகில் யாருக்கும் தெரியாது. இது ஒரு FM பேபி பாட்டு. இது அருமையான பாடல். நான் அடிக்கடிக்கு கேட்கிற பாடல்ல இதுவும் ஒன்று. மனிதன் யார் என்று உலகில் யாருக்கும் தெரியாது. ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நாம் யார் என்று கூட நம்மில் அநேகருக்கு தெரியாமலே இருக்கிறோம். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்து நாம் தோற்று போனதுனால நம்மில் அநேகர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, நாம தான் ஜெயிக்கவே மாட்டோம். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஜெயிக்க பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. இந்த பூமியில நம்ம கருவாக உருவாகும் போதே பல முறை இதை நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். கோடிக்கணக்கான அணுக்கள் என்ன பண்ணுமா, ஒன்றை ஒன்று முந்தி கொண்டு போய் நாம பிறக்கும் போதே என்ன பண்ண, பிறக்கும் போதேவா உருவாகும் போதே கோடிக்கணக்கான பேரை ஜெயிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்க முடியாதா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப 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 வியாதிகள் மேல ஒன்று வரும்போது கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அநேகம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, 5 நாள் இருக்கிறீங்க, 6வது நாள் கோபப்பட்டுறீங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. இனிமே என்ன பண்ணுவோம், இப்படியே தான் போக வேணும். இல்லைங்க, நம்மளால கோபத்தை ஜெயிக்க முடியும். மொபைல் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி யூஸ் பண்ணாம என்ன பண்றீங்க, பல்லையும் கடிச்சுக்கிட்டு கண்ணையும் கெட்டியா மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா திடீர்னு என்ன பண்ணிடுறோம், பயன்படுத்திடுறோம். அப்படி பயன்படுத்துனதுனால நம்ம அநேகருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேற ஒரு கேஜெட்ஸ் வர வரைக்கும் நிச்சயமா இதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, உங்களால ஜெயிக்க முடியும். நாம பார்க்கிற பார்வை கிடையாது நாம். அதே போலதான் மற்றவர்களையும் நாம பார்க்கிற மாதிரியே கிடையாது. ஒரு நபரை பார்த்தா அவன் இவன் தான். இதுல எனக்கு இந்த பாட்டுல பிடிச்ச ஒரு பகுதி என்ன அப்படின்னும் போதுனா, முடிவு செய்ய அவன் பழக்கம் கண்டு இவன் தான் என்று முடிவு செய்யாதே, அவனை இழந்து விடாதே. ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவனுக்குள்ள இருக்கிற பழக்கத்தை பார்த்து இவன் தான் இந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றீங்கன்னா, ஒரு முடிவு கட்டிட்டு அந்த மனுஷனை இழந்துடாதீங்க. ஏன் தெரியுங்களா, நாம இழந்தா அந்த மனுஷனை தேடுறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு உலகத்துல எத்தனை மனுஷன் இருக்காங்க தெரியுங்களா? அந்த மனுஷனை போலவே பாவத்தில் இருக்கிறவங்க, அல்லது அந்த மனுஷனை போலவே பாவ சுபாவத்தில் இருக்கிறவங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால்,
நம்முடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வருகிறது, அல்லது பிரச்சனைகள் மேல் ஜெயம் பெறுவது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள். ஒரு நாள் ஒரு மூத்த ஊழியக்காரரை நான் சந்திக்க வேண்டி இருந்தது. அநேக காரியங்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய சபையை குறித்து அவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் பேசி முடிச்சிட்ட பிறகு அன்றைக்கு இரவு நான் ஜெபித்த சில மாதங்களுக்கு முன்பதாக. அப்படி ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் இது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மேற்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது மனுஷனுடைய சரீரம், 2வது கர்த்தருடைய சரீரம், 3வது மாம்சமாகிய சரீரம், 4வது ஆவிக்குரிய சரீரம். இந்த 4 தலைப்புகளில தான் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், ஜெயம் நம்மை சுற்றி பாவம், சாபம், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான காரியங்களை நம்ம சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். எதிர்பாராத காரியம் நடந்துடும். நல்லா போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை. நம்ம எதிர்பாராத அநேக சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். எதிர்பாராத வியாதி வரும். எதிர்பாராத நேரங்கள்ல நாமளே தடுக்கி விழுந்திருப்போம். எதிர்பாராத இதெல்லாம் நமக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனா இதற்கு நாம் அநேக நேரங்களில யாரையோ குறை சொல்லி கொண்டிருப்போம். சில நேரத்துல நம்மை நாமும் குறை சொல்லி கொண்டிருப்போம். இந்த காலை வேளையில இந்த 4 காரியத்துல ஏதோ ஒன்று நமக்குள் இருக்கலாம். அது எது என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளும் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். கண்மூடித்தனமா இதுவாதான் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம எப்படி பாக்குறோம் தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற அதாவது நெகட்டிவ பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு, பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் நமக்கு இருக்காது நம்ம நினைச்சுக்கிட்டே என்ன பண்றோம், அதை கண்டுக்காமலே விட்டுறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நம்ம நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், தோல்விகள், இதெல்லாம் ஏன் நடக்குது? உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம விசுவாசிக்கிறோம். ஆனா ஜெயிக்க முடியலையே. சில தோல்விகளை ஜெயிக்க முடியல, சில பிரச்சனைகள் ஜெயிக்க முடியல, சில வியாதிகளை ஜெயிக்க முடியல, சில பாவத்தை, சில நேரங்கள்ல சில சுபாவங்களை, நான் சொல்றது பாவ சுபாவம் மட்டும் கிடையாதுங்க, அவசியமற்ற சில சுபாவங்களை நம்மளால ஜெயிக்க முடியலையே. அநேக கேள்விகள் சிலருடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்து சிலுவையில ஜெயித்தார்ல, அவரை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வெற்றி எல்லாம் என் சொந்தமாய் வந்து சேரும்னா பாடுறோம்ல. ஆனா என் வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை நான் பார்க்க முடியவில்லையே. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பார்வையை கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு பேச, நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த இரவு ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாரோ அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரச்சனைகளுக்கு காரணத்தை புரிந்து கொண்டு அதை சரி செய்தால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. முதலாவது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். முதலாவது பார்க்கிறோம், மனுஷனுடைய சரீரம். நம்ம எல்லாருக்குமே சரீரம் இருக்கு. இந்த சரீரம், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்ம எல்லாருமே கூடி வந்து தேவனை ஆராதிக்க வந்த ஒரு ஆலயம். இது நம்முடைய வாடகை இடம். நாளைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? வேறொரு இடத்துக்கு போக முடியும். சொந்தமாகவே ஒரு ஆலய கட்டிடம் நமக்கு இருந்தா கூட சூழ்நிலை நிமித்தமா அந்த கட்டிடத்திலிருந்து வேறொரு கட்டிடத்துக்கு நம்ம வாங்கி போகவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஆலயம் இது. எது? எந்த ஆலயம் என்று சொன்னால், நம்முடைய சரீரமாகிய ஆலயம். இந்த சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் நமக்கு ஜெயம் உண்டு. முதலாவது மனுஷனுடைய சரீரம், அதை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் நமக்கு என்ன உண்டுங்க? ஜெயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு முதல் காரணமாய் நான் சொல்லுகிறேன். இதுதான் முதல் காரணம் அல்ல, முதல் குறிப்பா இருக்கிறதால முதல் அந்த காரணம் சொல்லுகிறேன்.
அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாம் கெடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த சரீரமாகிய ஆலயம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நாம் எப்படி உருவாக்கப்பட்டவங்க தெரியுங்களா? தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த இமேஜ் யார்கிட்ட இருந்து வந்தது தெரியுங்களா? ஆண்டவர் கிட்ட இருந்து வந்தது. ஆனா அநேக நேரத்துல நம்ம அப்படி பார்க்கிறது குறைஞ்சு போச்சு. சில நேரத்துல நமக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அந்த பிள்ளைகள் நல்லா கருப்பா இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஆப்பிரிக்காவில இருந்து பிறக்க வேண்டிய பிள்ளை ஆப்பிரிக்கா மூஞ்சி மாதிரி இருக்குதுன்னுவோம். சொல்றோமா? நல்ல கலரா அந்த கண்ணு கொஞ்சம் ஃபுல்லா தெரியாம சின்னதா இருந்தா என்ன சொல்றோம்? இது சைனா மாதிரி இருக்கு, சைனாக்காரன் பிள்ளை மாதிரி இருக்குதுன்றோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நமக்கு எந்த பிள்ளை பிறந்தாலும், நம்ம மற்றவங்களுக்கு மற்ற பிள்ளை யாருக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் தேவ சாயல் என்பதை மறந்துடாதீங்க. நாம எல்லாம் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்குமே தேவ சாயல் இருக்கு. நமக்கு பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் வளர்றாங்கன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் நல்லா வெயிட்டா இருப்பாங்க, சில பிள்ளைகள் ஒல்லியா இருப்பாங்க, சில பிள்ளைகள் ஷார்ட்டா இருப்பாங்க, சில பிள்ளைகள் ஹைட்டா இருப்பாங்க. எப்படி எதை பொறுத்து இருக்குதுன்னா, அவங்க பெற்றோர் அந்த பிள்ளைகள் சாப்பிடுற உணவு பழக்க வழக்கங்கள், அந்த பெற்றோருடைய கலர் அதை பொறுத்து வரும். ஆனால் நாம் எல்லாருமே யாருன்னா தேவ சாயல் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை படைக்கும் போது தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவ சாயல்ல படைக்கப்பட்டவங்க. தேவ சாயல்ல படைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்தினால் அல்லது இந்த ஆலயத்தை நாம் கெடுத்தால் ஆண்டவர் சொன்னார், நான் அவனை கெடுப்பேன். நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு நம்ம அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை எங்க தெரியுங்களா? பிரச்சனைகள் முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஆலயத்தை, தேவ ஆலயத்தை அல்லது தேவ சாயலை நாம் கெடுத்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தர் நமக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து, அந்த ட்ரெஸ் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து, அந்த ட்ரெஸ்ஸை ஒரு முறை போட்டுட்டு தூக்கி எங்கன்னா சாதாரணமா போட்டுருந்தா எப்படி இருக்கும்? வீட்டுல எப்படி திட்டுவாங்க? யோசிச்சு பாருங்களேன். இன்கேஸ் அந்த நபரே நம்ம வீட்டுக்கு வரார், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படியோ தூக்கி கொஞ்சம் விசிறி எங்கேயோ இடத்துல போட்டுருந்தனா, அந்த நபர் வீட்டுக்கு வந்தா அவர் அதை பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவாரு. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாயல் இது தேவ சாயல். இந்த சரீரம் தேவ சாயல். இது ஆண்டுடைய ரூபம். அவருடைய ரூபத்துக்கு அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி இதை வணைந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த சரீரத்தை நாம் எந்த அளவுக்கு கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது எந்த அளவுக்கு பத்திரமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல தேவையில்லாத பேசினா இந்த சரீரம் கெட்டு போகும். தேவையில்லாதவைகளை இதுல பார்த்தா இந்த சரீரம் கெட்டு போகும். தேவையில்லாதவைகளை சிந்தித்தால் இந்த சரீரம் கெட்டு போகும். தேவையற்றவைகளை உடுத்தினால் இந்த சரீரம் கெட்டு போகும். தேவையற்றவைகளை சாப்பிட்டால் இந்த சரீரம் கெட்டு போகும். தேவைக்கு அதிகமா தூங்கினா இந்த சரீரம் கெட்டு போகும். தேவையான அளவுக்கு தூங்கலனா இந்த சரீரம் கெட்டு போகும். ஆனா நம்ம சொல்ற பதில் என்ன தெரியுங்களா? என் வியாதிக்கு காரணம் யாரோ என்னமோ செஞ்சிட்டாங்க. அந்த யாரோ ரொம்ப பாவம் தெரியுங்களா? சில நேரத்துல பிசாசு காரணம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பாவம் ஒரு விதத்துல. அவன் ஏற்கனவே பாவி, இன்னும் பாவங்க. நாம ஒழுங்கா தூங்க வேண்டிய அளவுக்கு தூங்காம வியாதியை வர வச்சுக்கிட்டு நாம என்ன சொல்றோம்? எனக்கு தூக்கமே வரல. ஏன் வரல தூக்கம்? நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்காதீங்க. உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ரோமர் 12:1 வாசிக்கிறீங்களா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், இங்க ஆத்துமான்னு சொல்லல, சரீரங்களை, இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஆராதனைகளில ஒன்று எதுன்னா, தேவனுக்கு இந்த சரீரத்தை ஜீவ பலியாய், எப்படின்னா பரிசுத்தமான ஜீவ பலியாய். இப்ப யோசிப்பாங்களேன், நம்ம கரத்தை பார்க்கும்போது என் கை பரிசுத்தமான கைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் எல்லாரும் அவங்க கரத்தை பாருங்களேன். மற்றவங்க கையெல்லாம் பார்க்காதீங்க, நமக்கு பிரச்சனையே அங்கதான் இருக்கும். அவங்க கரத்தை பாருங்க, இந்த கை பரிசுத்தமானதா?
மொபைல் இருக்கு, பார்த்தா நல்லா இருக்கும், ஆனா வேண்டாம் விடுங்களேன். மொபைல்ல எடுத்து அப்படி பார்த்துட்டு அந்த கண்ணில் இருக்குல்ல, நான் மொபைல்ல கேமரா இருக்குங்களே, பாருங்களேன், தப்பு ஒன்றும் கிடையாது. எது ஆலயத்தில் சில நேரத்தில் போன் அடிச்சா எடுத்து பார்க்கறேன்ல, கொஞ்சம் எல்லாருமே மொபைல் கேமரா ஓப்பன் பண்ணுங்க, தயவுசெய்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பாருங்களேன். அப்படியே பார்த்தாலே தெரியுமா? சரி, எப்படியோ தயவு கொஞ்சம் வேகமா எடுங்க, வேகமா எடுங்க, எடுங்களேன். ஓப்பன் பண்ணி அந்த முகத்தை பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்ப நான் சொல்லட்டுமா? இந்த கண்ணு பரிசுத்தமானதா? நான் என்ன யாரும் பார்க்காதீங்க, நான் சொன்னது உங்க முகத்தை பார்க்க சொன்னங்க. என் முகத்தை நான் பார்த்து அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் முகத்தை பாருங்க. அந்த கண்ணு பரிசுத்தமானதா? தேவனுக்கு பிரியம், தேவனை பார்க்க வேண்டிய இந்த கண்ணு எத்தனை முறை அசுத்தமானதையும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததையும் பார்த்திருக்கிறதுங்க. தேவனை பார்க்க வேண்டிய அந்த கண்ணு, அந்த வாய் பாருங்க. தேவனை துதிக்க வேண்டிய உதடுகள் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருக்குது, எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறது. என்ன பார்க்காதீங்க, நீங்க மொபைல பாருங்க. மொபைல பார்க்கும்போது மொபைல பாருங்க, பார்க்க வேண்டாம் நேரத்தில் மொபைல பார்க்க வேண்டாம். யோசிச்சு பாருங்களேன், இந்த உதடு எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறது. தேவனை துதிக்க வேண்டிய உதடு, தேவனை ஆராதிக்க வேண்டிய உதடு. சரி போதும், மொபைல வச்சிருங்க, அதிகமா பார்க்க வேண்டாம். வேற எதையாச்சும் பார்க்க போறான். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். இந்த தேவ ஆலயம், இந்த சரீரத்தை பரிசுத்தமா அனுபவிக்கணும். கணவன் மனைவி உறவு இருக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கீங்க? உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சரீரத்தை அல்லது உன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய சரீரத்தை நீ எதுக்குன்னா பயன்படுத்தினால்தான் உன் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. இந்த கால் ஆண்டவர் பாதையில நடக்கணும். ஆண்டவர் பாதையில நடக்குதா? இல்ல நம்ம விரும்புற பாதையில நடக்குதா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவன் நமக்கு சரீரமாக கொடுத்திருக்கார்ல, இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்ததுனாலதான். தேவையில்லாத குடி, புகைப்பழக்கம், எத்தனை பாவங்கள் இருக்கு. நான் சொல்றது ஆத்மா பத்தி போவே இல்லை, ரொம்ப டீப்பாலாம் உள்ள போக வேண்டாம். இப்போ எளிமையா பார்ப்போம். இந்த சரீரம், இந்த சரீரத்தை எவ்வளவு கெடுத்திருக்கிறோம். கண்ணு எவ்வளவு பேருக்கு பிரச்சனை தெரியுங்களா? ஏன் காரணம்? எவ்வளவு பார்க்கணுமோ அவ்வளவுதான் பார்க்கணும். அளவுக்கு மீறி பார்த்தா, நான் வெறும் மொபைல் மட்டும் இல்லைங்க, நம்முடைய சிஸ்டமா இருக்கட்டும் அல்லது வீட்டுல வச்சுக்கிற டிவியா இருக்கட்டும், அளவுக்கு மீறி பார்த்தா கண்ணு கெட்டு போகுது இல்ல. நாம நினைச்சுக்கிட்டோம் நம்ம கண்ணு தான், உங்க கண்ணு தான் கெட்டு போச்சு. ஆனா அது உங்க கண்ணு இல்ல, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு பகுதி என்பதை மறந்துடாதீங்க. தேவாலயத்தில் இருக்கிற ஒரு பகுதி என்பதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தால் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரைக்கும். 1 கொரிந்தியர் 11:27 முதல் 30 வரை. இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், மனுஷனுடைய சரீரம் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் உனக்கு ஜெயம் உண்டு. இரண்டாவதாக, கர்த்தருடைய சரீரம் தகுதி உள்ளவர்களாக கலந்து கொண்டால் உனக்கு ஜெயம் உண்டு. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு இரண்டாவது ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணுகிறோம். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று நம்ம அநேகர் இங்க இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று நம்ம கர்த்தருடைய பந்தியை மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பங்கெடுக்கிறோம். அப்படி மாதத்துக்கு ஒரு முறை பங்கெடுக்கிற கர்த்தருடைய பந்தியை நாம் தகுதி உள்ளவர்களாய் அதிலே பங்கெடுக்க வேண்டும். நாம் தகுதியற்றவர்களாய் பங்கெடுத்தால் வசனம் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்களாம், மரணமும் வந்திருக்கிறதா.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது முக்கியமான காரணம் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கடிகள், தோல்விகள், உபத்திரவங்கள், பாடுகள். இவைகளுக்கு அடுத்து ஒரு முக்கியமான காரணம் கர்த்தருடைய பந்தியை நாம் பங்கெடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற நாம தகுதி உள்ளவர்களாய் பங்கெடுக்கிறோமா? பாத்திரவான்களாய் பங்கெடுக்கிறோமா? அபாத்திரவான்களாய் பங்கெடுக்கிறோமா? கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? புசிக்க போகிறோம். கர்த்தருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக, அவருடைய ரத்தத்தை அடையாளமாக திராட்சை ரசத்தை பானம் பண்ண போகிறோம். அது சடங்கு கிடையாது. சில இடத்துல அதை சடங்காலாம் பார்த்திருக்காங்க. நாங்க முன்பு இருந்த சபையில ஒரு நாள் அந்த திராட்சை ரசத்தை ஒருத்தர் குழந்தைக்கு ஊத்துறாங்க. ஏன்னு கேட்டா வேற ஒருத்தர் மூலமா கேள்விப்படுது. நான் பார்க்கல, நான் பார்த்ததுன்னா அது வேற மாதிரி ஆயிருக்கும். குழந்தைக்கு ஊத்துற கேட்டா குழந்தை பரிசுத்தமாகணுமா? நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, திருவிருந்தை பங்கெடுக்கிறதுனால நீ பரிசுத்தமாக மாட்ட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிசுத்தமானவங்க தான் திருவிருந்துல பங்கெடுக்கணும். எனக்கு தொண்டை கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் அந்த போல்டா வார்த்தை வர மாட்டேது. திருவிருந்தை பங்கெடுப்பதனால, நம்ம அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணுகிறதுனால நம்ம பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தமானவர்கள் தான் அப்பத்தை புசித்து அந்த ரசத்தை பானம் பண்ண வேண்டும். அது சடங்கு கிடையாது. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறியாது இருக்கிறோம் அநேகர். ஏதோ அதை எடுத்துடணும், ஏதோ அதுல பங்கெடுக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, பயபக்தி எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு ஆயத்தத்தோட வரும்? முன்னாட்கள் இருந்த நிலை வித்தியாசம். கர்த்தருடைய பந்தி பங்கெடுக்கணும்னா அதுக்கு முன்பு நாள் என்னது, காத்திருப்பு கூட்டம்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த காத்திருப்பு கூட்டத்துல வந்து அதுக்கு சுத்திகரிக்கிற அல்லது ரொம்ப நேரம் எடுத்து ஜெபிக்க வைப்பாங்க. அந்த ஜபத்துல பங்கெடுத்தவங்க மட்டும்தான் அடுத்த நாள் கர்த்தருடைய பந்தியில அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஆனா சில நேரங்களில் நம்ம எப்படி தெரியுங்களா, வர்றதே நேர கர்த்தருடைய பந்தி நேரத்துக்கு தான் வரீங்க. எப்படி உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? எப்படிங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா நாம? கர்த்தருடைய பந்தி ஏன் காலையில வந்த உடனே வைக்க கூடாதா? என்னங்க வச்சா தப்பா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காலையில வந்ததுமே ஓப்பனிங் ப்ரேயர் பண்றோம்ல, அப்போ கூட நம்ம வைக்கலாமே. ஏன் வைக்கல தெரியுங்களா? ஒரே காரணம் தாங்க, கொஞ்சம் நேரம் எடுக்கும் போது ஆகிய என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகுமே ஆண்டவர்கிட்ட. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய பந்தியை மத்தியில தான் வைக்கணும், இல்ல கடைசியில தான் வைக்கணும்லாம் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தி இருக்கிற அன்னைக்கு கூட சபைக்கு லேட்டா வந்து பங்கெடுக்கிறீங்க? எப்படி உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? எப்படி உங்க வாழ்க்கையில் நீங்க சுகமா இருக்க முடியும்? எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? எப்படி பிரச்சனை வராம இருக்கும்? ஆனா பழிய மட்டும் யார் மேல போறோம்? யார் மேலேயோ பழிய போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பந்தியை நாம் அசட்டை பண்ணுகிறது. நம்ம சாப்பிடுறது என்ன தெரியுங்களா, கையில பிரெட் வச்சுக்கிறோம், நல்லதுங்க. ஆனா அந்த பிரெட் வந்து கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. தெரியுங்களா? அது கர்த்தருடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளமா இருக்கு. எத்தனை பேர் பயபக்தி இருக்குங்க? எத்தனை பேர் அசட்டையாத உண்கிறோம்? எத்தனை பேர் அசட்டையாய் புசித்து பானம் பண்ணுகிறோம்? எத்தனையோ முறை சொல்றோம், சாதாரண ஒரு செருப்பு ஷூ கூட கட்ட முடியலையே. அதெல்லாம் மாத்திக்குங்க. நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ள வாங்க. கர்த்தருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ண ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். எப்படி இருக்கு தெரியுங்களா? சிலர் பங்கெடுக்கிறதுலாம் என்னமோ, நீ இவங்க வந்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதுனால ஆண்டவர், அதாவது பங்கெடுக்கிறதுனால ஆண்டவருக்கு ஏதோ கனம் உண்டான மாதிரி ஒரு ஃபீல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா எனக்கு ஜீவன் உண்டு. நான் பங்கெடுக்கலனா எனக்கு சாவு. சாவுனா நான் சொல்றது உலக பிரகாரமா மறிக்கிறமே அந்த சாவு பத்தி சொல்லல. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய பந்தியை பயபக்தியோடு பாத்திரவானாக பங்கெடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம பந்தி எடுக்கிற நாளுக்கு மட்டும் ஆலயத்துக்கு வந்து பங்கெடுத்தா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. நான் உங்க சபிக்கலாம் இல்ல, வசனமா தான் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதிருக்கிறதுனாலே குற்றமுள்ளவனாயிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே,
கர்த்தருடைய பந்திய பயபக்தியோடு பங்கெடுங்க. இது எனக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம், எனக்காக பிற்கப்பட்டது. நான் செஞ்ச பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள், இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க நான் போய் சிலுவையில் அறையப்படணும். ஆனா நான் சிலுவையில் அறையப்படாதபடிக்கு என் இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டதுனால எனக்காக அவர் சரீரம் பிற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன பாவம் பண்ணாரு? தண்ணி அடிச்சாரா? இல்ல சிகரெட் பிடிச்சாரா? தவறான பழக்க வழக்கத்தை வச்சிருந்தாரா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தாரா? அல்லது குடும்பத்தை கவனிக்காம போனாரா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அக்கிரமம் செஞ்சாரா? அநியாயம் செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செஞ்சாரு? ஏன் அவர் சிலுவையில் இறந்தாங்க? உங்களுடைய என்னுடைய பாவங்கள். அப்ப அந்த பாவங்களை சுமந்த இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாக நாம திருவிருந்தில பங்கெடுக்கிறோமே, எவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறோம். வெளியரங்கமா எல்லாம் வெளியேற நல்லா இருக்கலாம். எத்தனை பேர் சிந்த சரியில்லை தெரியுங்களா? இன்டென்ஷன், உள்நோக்கம் சரியில்லாத உள்நோக்கத்தோட வந்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பிரச்சனைக்கு காரணம் புரியுதுங்களா? முதல் காரணம் யாருக்கோ நீங்க மறந்துடுமுங்க. இரண்டாவது காரணம் யாருக்கோ நீங்க மறந்துடுமுங்க. கர்த்தருடைய சரீரம் தகுதியுள்ளவர்களாக நாம் அதில் கலந்து கொண்டால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? ஜெயம் கொடுப்பார். மூன்றாவதாக வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. யாக்கோபு 4:4-7 வரை. யாக்கோபு 4:4 முதல் 7 வரை. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, மாம்சமாகிய சரீரம் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் உனக்கு ஜெயம் உண்டு. இந்த மாம்சமாகிய சரீரத்துக்கு பிசாசின் சரீரம்னு சொல்லி இருக்கலாம். ஆனா பிசாசின் சரீரம் சொன்னா நல்லா இருக்காது. அதுக்குதான் மாம்சமாகிய சரீரம். நம்ம அநேக நினைச்சுக்கிட்டு இருப்போம். மாம்சமாகிய சரீரம்னா இதை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சரீரம் மாம்சமாகிய சரீரம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதற்கு முன்பது இது தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். புரியுதுங்களா? நான் சொல்றதுல கருது புரியுதுங்களா? ஏன்னா மாம்சம் போது நம்ம குழம்பிடக்கூடாது. நம்முடைய சரீரம் மாம்சமாகிய சரீரமா இருந்தா கூட, ஆனா இதுக்கு முதல்ல என்ன பேர் தெரியுங்களா? தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டது. அதனாலதான் நம்முடைய சரீரம் சொன்னேன். சோ மாம்சமாகிய சரீரம் என்பது என்னன்னா, உலக சிநேகத்தோடு வாழுகிற சரீரம் தான் மாம்சமாகிய சரீரம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவைகள் என்னன்னு சொல்லிட்டு வரிசையா நமக்கு தெரியும். கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் யாவன சொல்லுங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்க சொல்லுங்க. 19 காரியம் வரும். அவ்வளவுதானா? வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. கலாத்தியர் வசனத்தை ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு வாசிங்க பிரதர். 5:19 வாசிங்க சிஸ்டர். சிஸ்டர் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இந்த இவைகள் எல்லாவற்றால் நிறைந்திருக்கிறது தான் மாம்சமாகிய சரீரம். இது ஒவ்வொரு நாளும் நம்மோடு போராடி கொண்டே இருக்கும்.
இந்த சுபாவங்கள், இந்த பாவ பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு நாளும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று ஒவ்வொரு நாளும் பிசாசு என்ன பண்றானா? வகை தேடி சுற்றி திரிகிறானா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இந்த பாவங்களால நம்மை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா இந்த பாவத்துல விழுந்துருவோம். கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா இந்த சுபாவம், இந்த பாவ பழக்க வழக்கங்கள்ல விழுந்துடுவோம். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்கள்ல நாம் சிக்கி இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு நாள் ஜெயிச்சிட்டா அதே போல ஜெயமா இருப்பீங்க என்பது அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு ரொம்ப வித்தியாசம், அதாவது கொஞ்சம் வித்தியாசமான பாவங்கள் இல்லாம கொஞ்சம் இலேசா சொல்றாங்களே, வீணான சிந்தனைகள், புரியுதுங்களா? பெருமைகள், கசப்புகள், விரோதங்கள், சரிங்களா? இந்த பாவத்துல இன்னைக்கு எனக்குள்ள கசப்பு இல்ல, ஸ்தோத்திரம். நாளைக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் பெருமை உள்ள வாழ்க்கை வாழல, எதை குறிச்சு நான் பெருமைப்படல, ஸ்தோத்திரம். நாளைக்கு நான் பெருமைப்படக்கூடாது. இன்னைக்கு நான் வீணான சிந்தை எதையுமே சிந்திக்காம வந்துட்டேன், அப்பா ஸ்தோத்திரம். நாளைக்கும் நான் அதை செய்யக்கூடாது. ஆனா நாளைக்கு வருமா? வராதுங்களா? வரும். உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். பிசாசு எப்படி தெரியுங்களா? தெருநாய் மாதிரி. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஒரு முறை சொல்றேன், கவனிங்க. ஏன்னா வரும்னு சொல்றேன் இல்லைங்க. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான்னு சொல்லிட்டு. திருநாய் எப்படி தெரியுங்களா? எங்க வீட்டு அனுபவத்தை சொல்றேங்க. எங்க வீட்டுல ஒரு வாசல் இருக்கும், வரிசை நீளமா இருக்கும். அந்த வாசல் இருந்து அப்படி வெளியில வந்தாதான் ரோடு இருக்கும். நாங்க வெளியில வாசல்ல சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். பழைய வீடு, சரிங்களா? சாப்பிடும்போது ரோட்ல வந்து நிக்கும் நாய், தெருநாய். அந்த ரோட்ல நின்ன நாய் என்ன பண்ணுதுமா, அப்படியே நேரா உள்ள வரும். அமைதியா இருந்தா உள்ள வந்தனா, இங்க சாப்பிட்டுட்டு இருக்கங்கள பக்கத்துல வந்து அமைதியா படுத்துருக்கு. எப்படி தெரியுங்களா? ரொம்ப பவ்யமா படுத்திருக்கும். திரும்பிட்டோம் வச்சுங்களேன், தட்டுக்குள்ள வாய வச்சிடும். நம்ம என்ன பண்ணோம்? நாம என்ன பண்ணல, நான் பண்றதை சொல்லுங்களேன், அதட்டுவேன். அதட்டுமே என்ன பண்ண தெரியுமா? அங்கிருந்து ஒரு 4 அடி தள்ளி போய் படுக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க நாய் அதட்டி பாருங்க, அங்கிருந்து ஒரு 4 அடி தள்ளி போய் படுக்கும். திரும்ப ஒரு வேகமா அதட்டுங்க, இன்னொரு 4 அடி தள்ளி போகும். நீங்க விட்டுட்டு திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப அப்படியே பக்கத்துல வந்து உட்காருமா? உட்காராதுங்களா? நீங்க என்னமோ தெருநாயே பார்க்காத மாதிரி பேசி இருக்கிறீங்களே. நான் மட்டும்தான் தெருநாயை பார்த்து. வெள்ளைக்கார பிள்ளைங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. வந்து படுக்கும். நீங்க அமைதியா இருந்துட்டா இன்னும் கிட்ட வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? அது எழுந்து தட்டை பக்கத்துல வச்சுட்டு ஒரு கம்பு எடுத்து விரட்டினா ஓடி போயிடும். ஓடி போனது போயிடுமானா அன்னைக்கு போச்சு. திரும்பவும் நாளைக்கு சாப்பிடும் போது அதே போல வந்து நிற்கும். புரியுதுங்களா? என்னதான் பண்ணாலும் இந்த நாய் போகாதுன்னு விட்டீங்கன்னா ஒரு நாள் உங்க தட்டிலேயே என்ன பண்ணிடும்? சாப்பாட்டுல என்ன பண்றோம்? வாயை வச்சிருச்சு அப்படின்னா உனக்கு உயிர் போச்சு. ஏன் தெரியுமா? உன் ஆகாரத்தை எடுத்தது. உயிருக்கு என்ன வேணும்? சாப்பிடணும். உன் சாப்பாட்டுல நாய் வாயை வச்சிருச்சு அப்படின்னா நான் சொல்றதுல அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. நீங்க சாப்பிட வேண்டியது உங்களுக்கு கிடைக்கலன்னா, சாப்பிடலன்னா உயிர் போயிடும். புரியுதுங்களா? இன்னைக்கு அன்னையோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நீங்க விரட்டு எவ்வளவு நாள் வரும் அந்த நாய்? அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் டெய்லி வரத்தான் செய்யும். நம்ம விரட்டிக்கிட்டு தான் இருக்கணும். நான் சொல்றது அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி சுற்றி திரிவான். ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடா இருந்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் எப்படியோ காலி. என்ன பண்ணிருப்பீங்க? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மொபைலை யூஸ் பண்ணிருப்பீங்க. சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் அடுத்த நாள் செய்ய மாட்டேன். தொடர்ந்து உறுதியா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு நீங்க அதிகமாக. ஏன் நான் திரும்ப ஏன் மொபைல் பத்தி பேசுறேன்னா, இங்க இருக்கிற நம்ம அநேகர் இந்த மொபைலுக்கு அடிமையா இருக்கிறீங்க. தெரியுங்களா? உங்க மனைவி கிட்ட பேசுற நேரத்தை விட, பிள்ளைகள் கிட்ட பேசுற நேரத்தை விட, கணவன் கிட்ட பேசுற நேரத்தை விட மொபைலோட பேசுற நேரம் அதிகமா இருக்கு. நாயை சாகடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொபைலை போட்டு உடைச்சுட்டா வேற மொபைல் வாங்கிடுவோமே. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? நான் சொல்றது அர்த்தம் வந்து பிரதர் சொல்ற மாதிரி நாயை உடைக்க சொல்லல. ஏன் தெரியுங்களா? உடைச்சுட்டா வேற ஒண்ணு வாங்கிடுவோம். இது நமக்கு அவசியம். இன்ன காலத்துக்கு மொபைல் அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஈவன் அது மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல டிவியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுங்களா?
யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிசாசு ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா யார் அதுக்கு இடம் கொடுத்தது? நாம இடம் கொடுத்தாதான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. சோ மூன்றாவது பார்த்தோம், மாம்சமாகிய சரீரம். பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். வியாதியின் மேல் ஜெயம் உண்டு, போராட்டத்தின் மேல் ஜெயம் உண்டு, பிரச்சனையின் மேல் ஜெயம் உண்டு. எத்தனை பேருக்கு அடிக்கடி தலைவலி வருது? கரம் உயர்த்த வேண்டாம், ஏன்னா நான் எனக்கு சொல்ல போறது வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் சரியா தூக்கம் வர மாட்டுது? எத்தனை பேருக்கு காலையில் எழுந்துதான் அப்படியே போதையில, எனக்கு அப்படி அனுபவம் கிடையாது, போதையில் இருந்த அனுபவம், அப்படியே போதையிலேயே எழுந்து தள்ளாடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எத்தனை பேர் எழுந்துக்கிறீங்க? எழுந்த பிறகு குளிச்ச பிறகு கூட முகத்தை பார்த்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல என்ன பேர் தெரியுங்களா? மப்ள நாசம், வேற சொல்றாங்க, பேயரஞ்ச மாதிரின்னுவாங்க. பாத்துக்கிறீங்களா? விடியா முகம். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க முகத்தை போய் நீங்க போய் கண்ணாடியில பாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தூங்க வேண்டிய அளவுக்கு நீங்க தூங்கல. நேகருக்கு இன்னைக்கு தூக்கத்தை நீங்க கெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு, நான் டாக்டர் கிடையாது, ஆனா சொல்றேன் கேட்டுங்க, நீங்க தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா உங்க ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதை எதையுமே பிரிஸ்கா செய்யவே முடியாது. சில நேரத்தில் சொல்றோம், நான் நைட் எல்லாம் படிக்கிறேன்னு. உண்மையாவே படிக்கிற சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் கேட்டுங்க. நீங்க நைட்ல படிக்கிறதுக்கு பதிலா நல்லா தூங்கிட்டு காலையில 3 மணி கூட எழுந்து படிங்க. அதெல்லாம் முடியுமாலாம் கேட்காதீங்க. நான் 2 மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சவன். முடியாதெல்லாம் கிடையாது. நீங்க காலையில எழுந்து படிச்சீங்கன்னா பிரிஸ்க் ஆயிடுவீங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம சரியான அளவுக்கு நம்ம தூங்கி ஆகணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம இப்படிதானே சரீரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாம்சமாகிய சரீரம் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 4வதாகவும் கடைசியாகவும் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 4வதாக ஆவிக்குரிய சரீரம். இந்த ஆவிக்குரிய சரீரத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு போராடினால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு போராடினால் நமக்கு ஜெயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு காரணம், முதல் காரணம், ஆலயத்தை சரீரமா காத்துக்கலனா பிரச்சனை வரும். நான் பிரச்சனை என்பது எல்லாவற்றையும் சேர்த்துட்டேன். 2வது, கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணினால், அபத்திரமாய் கலந்து கொண்டால் பிரச்சனை வரும். 3வது பார்த்தோம், பிசாசினால பிரச்சனை வரும். அதனால எதிர்த்து நிற்கணும்னு பார்த்தோம். கடைசியாக, தேவ பக்தியாய் நடக்க பிரயாசப்படுகிற எல்லாருக்கும் பிரச்சனை வரும். பாசிட்டிவான ஒண்ணுதான் கடைசியை கொண்டு போயிருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்போங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும், நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் கூட சொல்லல, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, அதிகமான நேரத்துல அதிகமான காரணத்தை நம்ம இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அநேக, என் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனை. இது எல்லாருக்கும் கிடையாது. இந்த வசனத்தை தொடருவோம். அதுக்கு இடையில ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. பாஸ்டர் ஜாஷுவா அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? வசனத்தை தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு. நான் இடையில சிலர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க என்னன்னு கேட்டா, ஒரு அதிகாரம் தான் படிச்சிருக்கிறேன், இல்ல குறைவா படிச்சிருக்கேன். எத்தனையோ பேர் நான் சபைக்குள்ள அநேகரை பார்த்து கேட்கும்போது கேட்ட பதில் என்னன்னா, நான் அந்த வசனத்தையே தியானம் பண்ணேன்னு. கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பாஸ்டர் ஜாஷுவா இல்ல. ஏன் தெரியுங்களா? நானும் தியானம் பண்றேன். பாஸ்டர் எத்தனை முறை படிச்சாருன்னு எனக்கு தெரியாது. நான் 22 முறை முடிச்சுட்டு 23 இல்ல 24 முறை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் தியானம் பண்ணா சரி, இன்னும் ஒரு முறை கூட வேதத்தை முழுமையா வாசிக்காம எடுத்ததுல இருந்து நான் தியானம் பண்றேன்னு ஒரு அதிகாரத்தோட நிறுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தியானம் பண்ண கூடாதுன்னு சொல்லல, தெளிவா புரிஞ்சுக்குங்க. அவரு தியானம் பண்ணுன்றாரு, இவரு தப்பா எடுத்துக்காதீங்க. தியானம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. முதல் வேதத்தை வரிசையா வாசிக்க பழகுங்க. வேதத்தை ஒழுங்குமுறையோட வாசிங்க. நீங்க வாசித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வசனம் இருக்கும், அதை பிடிச்சிக்குங்க. நான் வேணான்னு சொல்லல. நான் சொல்றது அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? சில நேரத்தில் நம்ம இப்படிதான் தவறு செஞ்சிடறோம்.
சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் அவங்க தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்ததுனால பிரச்சனை. ஆனா அதுக்காக எல்லாருக்கும் அதுதான் காரணம் கிடையாது. ஏன்னா முதல்ல 3 காரணத்தை சொல்லிட்டேன். என்ன காரணம் சொல்லியிருக்கங்க? ஆலயத்தை கெடுத்துட்டோம். ஆலயத்தை கெடுத்துட்டு, ஆனா நாம சொல்ற பதில் என்ன தெரியுங்களா? நான் ஆண்டவர்கிட்ட நெருங்குறேன், அதனாலதான் எனக்கு சோதனை. சோதனை அதனால கிடையாது. ஆல்ரெடி உங்க ஆலயத்தை நீங்க கெடுத்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு சோதனை. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? நம்ம பிரச்சனை என்னவோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாதான் என்ன கிடைக்கும்? தீர்வு கிடைக்கும். இல்லாத வரைக்கும் நம்ம எந்தெந்த மருந்தோ எந்தெந்த மாத்திரையோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, ஃபீவர் வந்துட்டா பாராசிட்டமால் போடணும். தலைவலி பெயின் இருந்துகிட்டே இருக்குது, பெயின் கில்லர் போடுறோம். போட்டும் சரியாகலாம் என்ன பண்ணும்? இந்த தலைவலிக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். சரியா தூங்காதனால தலைவலினா மாத்திரை போட்டாலாம் சரியாகாது, சரியா தூங்கினாதான் தலைவலி சரியாகும். புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான். அது போல நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வு காணணும். நமக்கு பிரச்சனை எங்கன்னா முதல்லயே பிரச்சனை என்ன பிரச்சனை? ஆலயத்தை கெடுத்துட்டோம். ஆனா நாம என்ன தீர்வு சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டேன், அதனாலதான் எனக்கு பிரச்சனை. அது எப்படி சரியாகும்? உங்க பிரச்சனையை தெளிவா கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வு காணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற அதிகமான பிரச்சனை இதுதான். நான் திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன் போதுன்னா, சிலர்லாம் சரியா ஜபிக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? சில நேரங்களில எனக்கு இந்த நாள் தான் பாஸ்டர் பிரச்சனை. எதனாலனா நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கினேன், அதனால தான் பிரச்சனைன்னு. நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, 4வதாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய சரீரம். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், போராட்டம் வரும். வியாதி வருது, நம்ம அநேகருக்கு வியாதி வருது. எனக்கும் பலவிதமான பலவீனங்கள். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் வியாதி வர்றதுனால எல்லா வியாதியும் ஆண்டவர் கொடுத்தார் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவர் கொடுக்கிறவர்களுக்கு நாம எல்லாம் யோபுவா? யோபுக்கு வியாதியை கொடுத்தாரு. யோபு அளவுக்கு நாம இருக்கிற நமக்கு வியாதி கொடுக்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எது தேவன் கொடுத்த வியாதி தெரியுமா? நீங்களே புரிஞ்சுக்குங்க. உங்களால சர்ச்சுக்கே வர முடியலன்னா எனக்கு சந்தேகம் அது தேவன் கொடுத்த வியாதியான. தப்பா எடுத்துக்காதீங்க. எப்போ ஒரு முறை வர முடியலன்னா பரவாயில்ல. வியாதி வந்ததுனாலயே என்னால சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னா, என் தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்துல சொல்றேன், நான் ஊழியக்காரனா வந்த அனுபவத்துல சொல்றேன், விசுவாசியா வந்த அனுபவத்துல சொல்றேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆமா, 1 சொன்ன 2 சாட்சியினால உறுதிப்படும். எனக்கு வியாதியினால என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னா சந்தேகம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் பவுல் மாதிரிலாம் ஒன்னும் சொல்லலைங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இன்னில இருந்து நான் மௌன விரதம் இருக்கணும். என்ன பிரச்சனைனா, ஒரு காரியம் சொன்ன இடையிடையே தொண்டை கட்டிக்குதுல்ல. நேற்றுக்கு தான் அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சோம். என்னன்னா, த்ரோட்ல ஒரு சதை வளர்ந்துருக்குது. இப்ப அது சரியாயிட்டா முடிஞ்சு போயிடும். ஜெபம் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் கையை வைக்காமலே மருந்துலயே சரியாகணும். ஜெபம் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்காக நான் பேசாம இருக்கேனா? ஜெபிக்காம இருக்கேனா? ஆராதனை நடத்தாம இருக்கேனா? சாப்பிடாம இருக்கேனா? ஆக்ஷன்லயே சொல்றாரு. சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்து அதனால உங்களால எதையும் செய்ய முடியல, ஆவிக்குரிய காரியம் செய்ய முடியலனா அது ஒரு சந்தேகம். அது தேவன் அனுமதிக்கல. தேவன் அனுமதித்தா இருந்தா என்ன வரும் தெரியுங்களா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு பலவீனம் ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சில நேரங்கள் வேணா நடந்திருக்கலாம். ஆலயத்துக்கு வராம போனது 2 முறை நான் வராம போயிருக்கிறேன். பலவீனத்தினால, அந்த பலவீனத்தினால. மற்றபடி நான் வந்துதான் இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு தெரியும் அது எதனால வந்தது என்று சொல்லி. ஆனா நம்ம அநேகர் என்ன சொல்றோம்? ஆண்டவர் எனக்கு பலவீனத்தை கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆலயத்துல போய் நீ ஆராதிக்க கூடாதபடிக்கு உனக்கு பலவீனத்தை கொடுத்து வீட்டுல உட்கார வைப்பார் ஆண்டவர். நான் புரிஞ்சுக்க முடியுதுங்களா நான் சொல்றத? சாதாரணமாவே யோசித்து பாருங்க. ஏன் அப்படி திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன் அப்படின்னும் போது நான் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்காம எந்தெந்த காரணத்துக்கோ நம்ம மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையோ அதுக்குரிய மருந்து எடுங்க. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பம் உண்டு. ஆனா அதுல ஒரு ஜெயம் என்ன தெரியுங்களா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும்.
இன்னொரு வசனத்தையும் வாசிங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவர் உலகத்துல எல்லாவற்றையும் ஜெயிப்பார். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானா, நாமளும் ஜெயிக்கணும்னா விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். என்ன விசுவாசம்? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வியாதியிலே பரிகார் என கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சர்வ ஞானம் உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவார். அவர் எனக்காக வழக்காடுவார், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக பரிந்து பேசுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள வாழ்க்கை தாங்க இந்த பூமியில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டுட்டோம். அநேக நேரங்களில விசுவாசத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். யார் தெரியுங்களா? கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால, கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையினால, கிறிஸ்துவின் மேல் உள்ள வைராக்கியத்தினால போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனா சோர்ந்து போகாதீங்க. அங்க என்ன வேணும் தெரியுங்களா? விசுவாசத்தோடு முன்னோக்கி ஓட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விதவிதமான உபத்திரவங்கள், சுற்றிலும் அடிச்சு செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவன் ஒழுங்கா பார்க்கல. ஒழுங்கா பார்த்துருந்தான்னா சாகலன்னு சொல்லிட்டு மொத்தமா காலி பண்ணிருப்பான். அவன் பார்த்த வரைக்கும் ஆள் பேச்சு மூச்சு இல்ல. அதனால என்ன ஆயிட்டாரு? பவுல் செத்துட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்களாம்? விட்டுட்டு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் எழுந்து போய் என்ன பண்றாராம்? பிரசங்கம் பண்றாராம். இதுதான் தேவனை, அதாவது தேவன் அனுமதிக்கிற உபத்திரவம். தேவன் அனுமதிக்காத உபத்திரவமா இருந்தா நம்ம 10 நாள் பெட்ல இருந்திருப்போம். தப்பா சொல்லாதீங்க, சொல்லலைங்க, உங்களை இல்ல, என்னையும் சேர்த்தா சொல்றேன். அது தேவன் அனுமதிக்காத, நான் தப்பு செஞ்சு அடி வாங்கியிருந்தேன்னா 10 நாள் பெட்ல இருந்திருப்பேன். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தவறு செய்யாம தேவன் மேல வைராக்கியமாயிருந்து அடி வாங்கினதுனால அடி வாங்கி செத்துட்டாரு விட்டுட்டாங்களாம். அடுத்த நாள் திரும்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. அடி வாங்கி என்ன பண்ணிட்டாங்களாம்? கால்ல தொழுமரத்துல காலை கட்டினா எப்படி தெரியுங்களா? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு மரம் இருக்கும், மரத்துல 2 கால் அடின்னு அடிச்சுட்டு 2 காலம் கட்டிட்டாங்கன்னா அசைக்க முடியாது. சரிங்களா? எளிமையா சொல்லி அசைக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, ரொம்ப அடி வாங்கிட்டான் ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்சம் தூங்குறேன், எனக்கு தூக்க வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா அவர் என்ன செஞ்சாராம்? கர்த்தரை பாடி துதித்தார்களாம். ஏன் தெரியுங்களா? இது தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்ததுனால வந்த உபத்திரவம். நமக்கு சில நேரத்துல அடி வாங்கிட்டா, வேதனைப்பட்டா, வலி வந்தா, நானும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாகுது, தயவு செய்து எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துருங்க, ரொம்ப வலிக்குது ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிருக்கேன் எத்தனையோ. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு செஞ்சது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு தூக்கத்தை கொடுங்கன்னு கேட்கல, கர்த்தரை பாடி துதித்தார்களாம். காரணம் என்னவென்று சொன்னால், தவறு செஞ்சதுனால வந்த அடி இல்ல, அது தேவனுக்கு பயபக்தியா இருந்ததுனால, தேவனுக்காக வைராக்கியமா இருந்ததுனால வந்த உபத்திரவம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு 4 காரியங்களை சொன்னேன். 4ல நாம யார் என்பதை கண்டுபிடிச்சோமா? நம்ம பிரச்சனைக்கு நிச்சயமா இந்த 4ல ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்குது. சரிங்களா? தெளிவா சொல்லுகிறேன், முதல் 2 தான் அதிகமான பேருக்கு காரணம். அதாவது என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்துல உங்களோட பேசினது, அநேக விசுவாசியோட பேசியிருக்கிற பழகினதை வச்சு நான் சொல்றேங்க, 80% காரணம் முதல் 2 தாங்க. அடுத்து ஒரு 15% தான் 3வது காரணம், 5% தான் 4வது காரணம். அப்ப இங்க நம்ம 100 பேர் இருந்தனா 80 பேருடைய பிரச்சனைக்கு காரணம், நான் தோராயமா சொல்லுகிறேன், நிச்சயமா கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம், 80 பேருடைய பிரச்சனைக்கு காரணம் முதல் 2 காரணம் இந்த ஆலயத்தை கெடுத்ததுனாலதான் நமக்கு பிரச்சனை. 2வது காரணம், கர்த்தருடைய பந்தியை நம்ம அசட்டை பண்ணதுனால நமக்கு வந்து பிரச்சனை. 15 பேருக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பிசாசினால. ஒவ்வொரு நாளும் உபத்திரவம். ஏன்னா சத்ருவினால வந்திருக்கலாம். 5 பேருக்கு மட்டும்தான் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்ததுனால வந்த உபத்திரவம். நம்முடைய பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாக்கிட்டையும் ஆண்டவர் பேச. ஏன்னா இங்க இருக்க நம்ம பிரச்சனை இல்லாத நபரை ஒருத்தருமே கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், வியாதி, நெருக்கம்,
உபத்திரவம், பாடுகள் எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கும் இல்லைன்னு கிடையாது. ஆனா அதற்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சீங்களா? அந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ணா ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சரீரம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜெயம் உண்டு. இரண்டாவது, கர்த்தருடைய சரீரம் தகுதி உள்ளவர்களாக கலந்து கொண்டுங்க, உங்களுக்கு ஜெயம் உண்டு. மூன்றாவது, மாம்சமாகிய சரீரம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்களுக்கு ஜெயம் உண்டு. நான்காவது, ஆவிக்குரிய சரீரம் விசுவாசத்தோடு போராடுங்க, உங்களுக்கு ஜெயம் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியா திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போங்களா? 1 கொரிந்தியர் 15:54 வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், இந்த சரீரம் அழிவுள்ளது ஆனால் இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும். ஏன் இது சாவுக்கேதுவானது மாறினது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலதான், இல்லைன்னா இது சாவுக்குரியது கிடையாது. ஆதாம் ஏவாள் அன்றைக்கு என்ன பழத்தை சாப்பிட்டாங்க? நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுனாலதான் இது சாவுக்கேதுவாய் மாறினது. ஆனால் அன்றைக்கு அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் இது சாவுக்கேதுவாய் இருந்திருக்காது. சாவுக்கேதுவாகி இது சாவாமையும், தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆமேன், ஆமேன். வாசிங்க. மரணமே உன் கூர் எங்கே? மரணத்தை கிறிஸ்து ஜெயித்தார். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தையும் கிறிஸ்து ஜெயித்தார். அடுத்து வாசிங்க. பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தையும் ஜெயித்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அடுத்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, ஆமென், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே சோர்ந்து போகாம கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகளாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை வைத்து சொல்லுமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மனம் திரும்ப வேண்டியதில் மனம் திரும்புங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக.
sing along with us. By your Spirit, make us one, Lord. We are members of your body. Make us one, Lord. We pray. Make us one, Lord. We pray. Make us one, Lord. We pray. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. We are members. Make us one, Lord. We pray. சரீரத்தின் அங்கங்கள் ஒன்றாக்கும் என் ஜெபமே. சரீரத்தின் கர்த்தருடைய சரீரத்தின் அங்கம் நீ. அவரோடு கூட இணைக்கப்படும்படி அவர் உனக்கு அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார். இந்த சாயலை கெடுத்து விடாதே. ஆண்டவர் உனக்கு கொடுத்த சாயலை மாத்திரம் நீ அடைந்து பார். உன் அதிகாரம் என்ன, உன் பலன் என்ன, உன் ஆசீர்வாதம் என்ன, உன்மேல் தேவன் வைத்திருக்கிறதான தமது திட்டம் என்ன என்பது தெரியும். வீணானவைகளில் உன் சரீரத்தை கெடுக்காதே. கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நீ நிதானிக்காமல் போய்விடாதே. ரிச்சுவல்ஸ் அல்ல, கம்யூனியன். அவர் தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து சொன்னார். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறிவதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தான். நீ நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாம். ஜீவ விருட்சத்தை நீ புசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அந்த ஜீவன் உனக்காக வெளிப்பட்டாரே. தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து சொன்னாரே, என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளே ஜீவன் உண்டு. நன்றாய் புரிந்து கொள். அதில் பங்கெடுக்காவிட்டாலும் உனக்குள் சாவு உண்டு. அபாத்திரமாய் நீ பங்கெடுத்தாலும் உனக்குள் சாபம் உண்டு. ஆனால் நீ பாத்திரமுள்ளவனாய் இருப்பாய் என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவாயே. மாம்சத்திற்கு இடம் கொடாதீங்க. மாம்ச சரீரமானது தேவனுக்கு விரோதமான பகை. மாமிசமாகிய சரீரத்தை நீங்கள் யோசிப்பது மாத்திரமல்ல, மாம்ச சரீரம் என்பது உன் ஆத்துமாவிலே காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான அல்லது உலகத்தை பற்றி பிடிக்கிறதான செயல்கள். தேவனுக்காக பாடுபடுகிறவர்களே, நீ பாக்கியவான். கர்த்தரை பின்பற்ற தொடங்கின அநேக நிந்தை அவமானம் அவர் ஒரு நாள் வெளிப்படுவார். அப்பொழுது உன் பலனை அவர் தன்னோடு கூட கொண்டு வருவார். தன்னோடு கூட கொண்டு வருவார். நீ பட்ட எல்லா பாடுகளின் பிரயாசங்களையும், இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வசனங்கள் எங்களில் பலன் கொடுக்கட்டும். எங்கள் சரீரத்தை சுத்தமாகவும் நீர் வந்து தங்கக்கூடிய இடமாகவும் எப்போதும் பேணி காத்துக்கொள்ள உதவும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.